Hey viewers, welcome to our channel வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி லாஸ்ட் இது நம்ம பார்க்க போகிறோமா அந்த உரலில் கட்டின கிருஷ்ணர் ஃபேஸ் 2வை. இப்போ எல்லோரும் இந்த மாதிரி போட்டு வந்திருப்பீங்க இல்லையா, போட்டு ஒரு கையும் போட்டிருப்பீங்க, 2 கையுமே கூட சிலர் போட்டிருக்கலாம். இப்போது கீழே காட்டன் அடைச்சிட்டு எப்படி கால் போடுறதுன்றத சொல்கிறேன். ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்கம்மா. ஒரு ஒயரில் ஒரு வெள்ளை மணி கோத்துக்கிடுங்க. கொத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 மணி இருக்குது இல்லைங்களா, 1 2 3 விட்டுடுங்க. 4ஆவது மணியில் ஒயருடைய ஒரு எண்டு, இன்னொரு எண்டை அதே போல் இன்னொரு பக்கத்தில் இருக்கிற ஒன்று பேக் சைடு விட்டால் ஒன்று ஃப்ரண்ட்டில், எதை நீங்கள் இது பண்ணுறீங்களோ இந்த பக்கம் 1 2 3 விட்டுட்டு 4ஆவது மணி. ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஜாயினிங் ஒரு மணி. கவனிச்சுக்கிடுங்க. ஒரு ஒயரை எடுத்து ஒரு முனையை 1 2 3 மணி விட்டுட்டு இங்கெல்லாம் இப்படி கேப்பு தான் இருக்கணும். 4ஆவது மணியில் விட்டுக்கிடுங்க ஒரு முனையை. இன்னொரு முனையில் ஒரு வெள்ளை மணியை கோத்து இந்த பக்கம் பேக் சைடில் அதே போல் 1 2 3 மணியை விட்டுட்டு 4ஆவது மணியில் கோத்துக்கிடுங்க. கோத்துட்டு ரெண்டுத்துக்கும் எப்பவும் போல் ஒரு ஜாயினிங் ஒயிட் மணி. ஓகேவா? இப்போது இந்த வந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் கோத்துக்கணும். இந்த பக்க ஒயரை இந்த பக்கத்து மணியில் கோத்துக்கணும். இப்போ மறுபடியும் ரெண்டுத்துக்கும் ஒரு ஜாயினிங் மணி. இப்போ பார்த்தீங்கன்னா பாருமா, ரெண்டு மணியில் போயிடுச்சா. பாருங்கள், மொத்தம் நம்ம
2 மணியை மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருப்போம். 8 மணி இருக்கும். இந்த சைடு 3 மணி, அந்த சைடு 3 மணி விட்டு நடுவில் இருக்கிற இந்த 2 மணியில் மட்டும்தான் அந்த 2 பக்கத்தையும் இப்படி ஜாயின் பண்ணியிருப்போம். இது பாருங்கள் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போ காட்டனை அடைச்சிக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு குச்சியை வச்சு பொறுமையாக இப்போ பாருங்கள், பஞ்சு அடிச்சிட்டோமா ஃபுல்லாக? ஓகேங்களா? இப்போ நடுவில் மட்டும் இப்படி 2 ஜாயின் பண்ணியிருக்கோம் 2 மணியில். இப்போ ஒன்று இந்த மணி ஒயர் இருக்குது, இந்த மணி சைடில் 1 1 2 3, இந்த பக்கம் 3, மறுபடியும் சைடில் 1 1 2 3, இந்த 3, மொத்தம் 8 மணி. 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 மணியில் எப்பவும் போல் நம்ம போடுவோம் இல்லையா, 3 மணி முதல்ல கோக்கிறது, அப்புறம் 2 மணின்னு, அந்த மாதிரி 3 ரவுண்டு போட்டு வரணும். 1 2 3. இப்போ 2 மணி, 1 2. இது 3 4 5 6 7 8 8 வரும்போது இந்த சைடு மணியில் கோக்கணும் ஒத்த. மறுபடியும் 2வது ரவுண்டு 3 ரவுண்டு அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க, நானும் போட்டு வரேம்மா. இப்போ பாருங்கம்மா, 1 2 3 ஒயரம் போட்டு வந்துட்டோம். நல்லா இப்போ கவனிச்சுக்கிடுங்கம்மா. காலினுடைய போர்ஷனை கொஞ்சம் சேஞ்சு பாருங்கள். அதாவது இது நம்ம தொட போர்ஷன் மாதிரி, இது அதுக்கு கீழே அந்த முட்டிக்கிட்டேருந்து வர கால் போல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒயரு நம்ம ஸ்டார்ட் பண்ண பிரகாரம் பார்த்தா ஃபேஸ் இருக்கிற பக்கத்தில் வெளிப்பக்கமாக இருக்கிற 3வது மணியில் ஒயர் இருக்குது. இப்போ நான் சொன்னால் போலயே நீங்களும் மணியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே சைடு தான் இருக்கும். இல்லை எங்களுக்கு இந்த பின்பக்கம் வந்திருக்குது அப்படின்ற போலன்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுவும் நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இந்த 2த்தில் எப்பவும் போல் 3 மணி போடணும். கொஞ்சம் பொறுமையாகவே கவனிச்சுக்கிடுங்க. நான் நிதானமாகவே சொல்கிறேன். வீடியோவும் உங்களுக்கு கிளியராக தான் தெரியும், கவலை இல்லை. இப்போது இந்த கார்னரில் இருக்கிற ஃபேஸ் பக்கம் இருக்கிற 3 மணியில் எனக்கு ஃபஸ்ட்டு மணியில் ஒயர் இருக்குது. இதில் 1 2 3 மணி இடது கை உயரில், வலது கை உயர எதிர்பக்கம் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பக்கத்து மணியில் விட்டு எடுத்துக்கணும். மறுபடியும் 2 மணி. ஓகேவா?
இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்போவும் என்ன பண்ணுவோம், இந்த 3வது மணியில் விட்டுட்டு 2 மணி கோக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம ப்ரொசீஜர். ஆனால் இப்போது இந்த 3வது மணி இந்த உள் பக்கம், இந்த 2 மணி நடுவில் ஜாயின் பண்ண இந்த உள் பக்கம் இருக்குது இல்லையா, அதில் வர மணியில் ஒரே ஒரு மணி சைடில் அதுலேயும் கொத்துக்கணும் ஒயர். கவனிச்சிக்கோங்கம்மா. இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கும் பாருங்கள். இங்கே எப்பவும் போல் இந்த சைடில் இருக்கிற மணியில் ஒயர் இருக்கா, இந்த ரோவில் வர 3வது மணியில் நம்ம எப்பவும் போல் விட்டோமா, இப்போது இப்படி சைடில் இப்படி வருது இல்லையா, உள்ளுக்குள்ளே ஒத்த மணி இதோ நிற்குது. இந்த சைடில் ஒரு மணி, இந்த சைடில் ஒரு மணி நிற்கும் 8 மணியில் இல்லையா. இந்த ஒரு மணிலையும் ஒயர் விடணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 மணியில் இப்போது ஒயர் இருக்குது. என்ன பண்ணணும், 2 மணி கோக்கணும். கொஞ்சம் இப்படி ஒரு மாதிரி பாருங்கள், ஒரு உள்ள இப்படி மடங்கினா போலத்தான் வரும். அதை பற்றி உங்களுக்கு கவலையே வேணாம். இப்போது ஆஸ் யூஷுவல் இந்த பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் ஒயரை விடணும். இப்போ பின்பக்கம் திரும்பியிருக்கோம். ஓகேவா? அதே போலவே எப்பவும் போல் 2 மணி. இப்போது மறுபடியும் 2 மணி. இப்போது கீழே வந்திருக்கிற ஒயரை நல்லா கவனிச்சுக்கிடுங்கம்மா. இங்கே என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். இந்த 3வது மணியில் ஒயரை விட்டு, இப்போ இந்த வெளிப்பக்கமாக ஒரு மணி இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒயரை விடுறோம். இந்த லைன் முடிய போகுது. அதனால் இப்போ இந்த லைன் இல்லை, இங்கே தான் ஸ்டார்டிங்னு வச்சுக்கிடுங்க. இங்கே என்ன பண்ணமோ ஃப்ரண்ட்டில் அதே தான். இப்போ பேக்கில் எனக்கு ஒயர் ஸ்டார்ட் ஆகிருக்குதுன்னா முதல்ல 3 மணி 2 மணி, அப்புறம் இந்த 3வது மணியில் இந்த சைடு ஒரு மணியில் ஒயரை கோத்து நம்ம 2 மணி கோப்போம். அங்கே தானே பண்ணோம், 2 மணி கோத்தோம். ஆனால் இங்கே இந்த ஒயர், இந்த லைனை க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் இந்த சைடில் இருக்கிற ஒரு மணிலையும் நம்ம ஒயரை கோக்குறோம். இப்போ எத்தனை, 4 மணியில் ஒயர் இருக்கும். இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, இங்கே இந்த 3வது மணியில் இங்கே வர ஒத்த மணியில் 4 மணியில் ஒயர் இருக்கும்மா. பாருங்கள், இந்த மணியில் ஒயர் இருக்குதா. இப்போ எப்பவும் போல் இந்த 3வது மணியா, இந்த சைடு ஒத்த மணி, இந்த லைனை க்ளோஸ் பண்ணுறதுனால நம்ம முதல்ல கொத்த மணியினுடைய சைடு மணி 4 மணியில் ஒயர் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மணி 2 ஒயருக்கும் காமனாக ஜாயின் பண்ணணும். இப்போ எத்தனை மணி வருதுன்னு பாருங்கம்மா. முதல்ல 8 இருந்தது இல்லையா, இப்போது 2 மணி குறைஞ்சிட்டு முன்பக்கம் 2 பின்பக்கம் 2, இந்த சைடில் 1 இந்த சைடில் 1, 6 மணி தான் வரும். சரிங்களா? தெரியுதுங்களா? முன்ன 2 பின்னால் 2, இந்த உள் பக்கமாக ஒத்த மணி, இந்த சைடு இடுப்பு பக்கம் ஒரு மணி, 6 மணி மொத்தம் இருக்கும். என்ன பண்ணணுமோ இன்னொரு தடவை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த பாடியை இந்த பக்கம் 3 மணி, இந்த பக்கம் 3 மணி விட்டு சென்டரில் 2 மணியை மட்டும் ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி உள்ளே நல்லா காட்டன் அடைச்சிட்டு, இந்த 3 பின்னால் 3, இந்த சைடு 1 இது 1, இந்த 8 கிருஷ்ணருக்கு போட்டிருப்போம்.
ஞாபகம் இருக்கும் காளிங்க நர்தன கிருஷ்ணருக்கு இல்லைங்களா? அதே போலயே இந்த 8 மணியில் 3 உயரத்துக்கு எப்பவும் போல் இந்த 4 மணிக்கு டைமண்ட் வரும்படி போட்டுக்கணும். 3ஆவது ரோ முடிஞ்ச உடனே ஒயர் எங்கே இருந்தாலும் எந்தெந்த இடத்துல டைமண்ட் வரும்னா, இதோ ஃபேஸை பார்த்து இருக்குது இல்லையா கால், அதில் இந்த கார்னர்லேயும் அதுக்கு பக்கத்துலேயும் 2 டைமண்ட் வரும். 4 மணி. அதுக்கு அடுத்தது 5 மணி ரவுண்டு வரும். இப்படி திருப்பி முதுகு பக்கம் பார்த்தீங்களன்னா உள்பக்கமாக இருக்கிறதுல இடுப்புக்கு உள்பக்கம் வருது இல்லையா, இந்த காலை பார்த்தா போல் இருக்கிற போர்ஷனில் 2 மணி 4 மணி வரும். வெளிப்பக்கம் பார்த்தோம்னா 5 மணி ரவுண்டு வரும். புரியுதுங்களா? இப்போது இந்த கால் இது வரைக்கும் முட்டியும் ஆக்சுவலாக இந்த 2 லைன் போட்டிருக்க வேணாம். நான் தான் மேலே இடுப்பில், ஏன்னா அவங்க அந்த குளத்துலேருந்து சாபம் அப்படி தானே வராங்க, அதனால் துண்டு மட்டும் இருக்கும்படிக்கா. இல்லைன்னா இங்கேயும் இந்த வேஷ்டிக்கு இப்படி மணி வரா போல் கொடுத்துருக்கலாம். பட் அது செட் ஆகாதுன்ற எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனால தான் நம்ம கலர் மணி இங்கே இப்படி கொடுத்துருந்தோம்னா அது அந்த வேஷ்டி மாதிரி காலில் தெரிஞ்சிருக்கும். நான் முதல்ல எனக்கு கொடுத்தா போல். ஆனால் அது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சுது. அதனால தான் அதை நான் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணல. இப்படி நீங்கள் போடுறீங்க. இப்போ பார்த்தீங்களன்னா இதில் நம்ம எப்பவும் போலையே இந்த 6 மணிலையும் 1 2 3 4 5 6 மணிலையும் இதே 4 மணி டைமண்டை 3 லைனு போடணும். இப்போ ஏற்கனவே 1 போட்டுட்டோம், இதுலேயே இன்னும் 2 போடணும். ஓகேவா? இப்போ நான் 1 போடுறேன் பாருங்க. 1 2 3. இது வேறு எதுவுமே வித்தியாசம் இல்லை. அப்படியே இந்த 6 மணிலையும் பக்கத்து மணியில் விட்டு அந்த 2 மணியாக கோத்து போட வேண்டியதுதான். ஒன்று 2 இப்போ பாருங்கம்மா 2 உயரம் போட்டு, ஆனால் எதுவாக இருந்தாலும் முடிச்சுக்கும் போது முடி போட்டு ஒயரை கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒயர் சம்டைம்ஸ் இப்படி பின்பக்கம் வரும். நம்ம பாதம் போடுறது ஃப்ரண்ட்லேருந்து தான் போட போகிறோம். அதனால் அது உங்களுக்கு இதுவாக இருக்கும். இப்போது இந்த போர்ஷனுக்கு காட்டன் அடைச்சிக்கணும்மா. இந்த பாதத்துக்குள்ளேயும் இந்த காலுக்குள்ளேயும் கொஞ்சம் இது அடைச்சிக்கணும், பஞ்சு. ஓகேங்களா? இப்போ பஞ்சம் அடைக்கும்போது அது ரொம்ப ஷேப்பு டிஃப்ரென்ஸ் தெரியாதுமா. சரிங்களா?
இப்போ பாருங்கள், பஞ்சு அடிச்சிங்களன்னா இது வரைக்கும் முட்டை போர்ஷன் அந்த இது துணி வேஸ்ட் இருக்கிற போல் இருக்கும். இதுக்கு கீழே இப்படி இருக்கும். ஓகேங்களா? இது பாதம். இப்படி வைக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப இதுவாக தெரியாது. சும்மா இங்கேருந்து அந்த தொடை முட்டி போர்ஷன்லேருந்து நமக்கு எப்போவுமே கொஞ்சம் கால் இப்படி கொஞ்சம் கம்மியாக இதுவாக தானே தெரியும். தொடை இருக்கிறது அகலத்துக்கு கால் பாதம் இருக்காது இல்லையா? அதுக்கு தான் நான் சும்மா இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எந்த இடத்துல 1 மணி கொடுக்கணும், இந்த கார்னரில் பேக் சைடு வரும்பொழுது பாருங்க, இந்த இப்போ கார்னருக்கு வரும், இப்படி வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது பாதம் போட போகிறோம். பாதி ஒயரே இருந்தால் கூட எடுத்துக்கிடுங்க பாதத்துக்கு. சரிங்களா? ஓகே, இப்போது இவ்வளோ காட்டன் அடைச்சி வச்சுருக்கோம்லம்மா, இப்போது ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க. ஆஃப் ஒயர் கூட போதும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஃபேஸ் பக்கம் உங்களை பார்த்து இப்படி வச்சுக்கிடுங்க. ஃபேஸ் பக்கம் வச்சுக்கிட்டா இந்த காலில் மொத்தம் 6 மணி வருதா? 6 மணியில் முன்ன 2 மணியா, இந்த பின்னால் 2 மணியா, இந்த சைடில் 1 மணி, இந்த சைடில் 1 மணி இல்லையா? முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த உள் பக்கமாக தெரியுது இல்லையா, அந்த மணியில் இப்படி ஒயரை கோருங்க. என்ன, இப்போது வலது பக்க ஒயரில் 3 வெள்ளை மணி. இந்த 3ஆவது வெள்ளை மணியில் இடது கை ஒயரை எதிர்பக்கம் வெட்டி எடுக்கணும். இப்போ கீழே ஒரு ஒயர் வந்திருக்கும் இல்லைங்களா, அதை இந்த முன்னே இருக்கிற 2ஆவது மணியில் கோத்துக்கணும். ஒயரை சமமாக வச்சுக்கோங்க. இப்போது இடது கை ஒயரில் 2 வெள்ளை மணி. வலது கை ஒயரை ஞாபகம் இருக்காமா என்ன சொன்னேன்? ஒயரை எடுத்து ஃபேஸ் பக்கம் அப்படியே உங்களை பார்த்து வச்சாலும் சரி, இப்படி தலைகீழ வச்சுக்கிட்டாலும் எப்படி வச்சுக்கிட்டாலும்
நம்ம ஒயர் கோக்கிறது ஃபேஸ் பக்கம் இருக்கிற காலில் கோக்கணும். இப்படி பேக் சைடில் இருக்கிறதுல கோக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதில் ஒயரை முதல்ல உள்பக்கமாக இருக்கிற போர்ஷனில் ஃபஸ்ட்டு மணியில் கோக்கணும். 6 மணி வரும். ஃபேஸ் பக்கம் 2 மணி இருக்கும், பேக் சைடு 2 மணி இருக்கும், இந்த சைடில் 1 மணி இருக்கும், இந்த சைடில் 1 மணி இருக்கும். அதில் நமக்கு உள்பக்கம், பொம்மையினுடைய வெளிப்பக்கம் இல்லாத பொம்மைக்கு உள்பக்கம் இருக்கிற ஃபேஸ் பக்கத்தில் இந்த முதல் மணியில் விடுறோம். விட்டு வலது கை ஒயரில் 3 மணி கோக்குறோம். இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு எடுத்து கீழே வர ஒயரை 2வது மணியில் கோக்கணும். கோத்துட்டு இடது கையில் 2 மணி கோத்து கோக்கும். இப்போ இப்படி வரும். பாருங்கள், இப்படி ஒன்றும். இதில் எப்பவும் போல் இன்னொரு லைனு 3 மணி இடது கை ஒயரில் 3 மணி. உங்களுக்கு தெரியும், காளிங்க நர்தன கிருஷ்ணருக்கு போட்டோம், அதே தான் இப்போ போடுறோம். சரிங்களா? நல்லாவே புரியும். என்னவோ போட்டிருக்காங்களோ, என்னடா ஒன்று எந்த மணியில் கோத்தாங்க புரியலையேன்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இப்போ இந்த 2வது மணி பக்கத்தில் கீழே இருக்கிற மணியில் கோத்துக்கிட்டோமா? இப்போ எப்பவும் போல் இந்த மேல் ஒயரில் 2 மணி. மேல் ஒயரில் கோக்காதீங்கம்மா, வலது கையிலேயே 2 மணி கோடுங்கண்ணா. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், இருக்குதா? இப்போது நல்லா கவனிச்சுக்கிடுங்கம்மா. இதை பாருங்கள், நம்ம 2 போட்டிருக்கோமா? இப்போ இந்த 6 மணி இல்லாத தனியாக அப்படி 2 இது நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதில் இதை இந்த மணியில் ஒயர் இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்கிற மணியில். இப்போ இடது கை ஒயரில் 3 மணி. இந்த 3வது மணியில் வலது கை ஒயரை எதிர்பக்கம் விடணும். வந்தது இல்லையா கீழே ஒயரு, அதை இந்த 2 போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 2னுடைய இதை 2வது சைடில் 1 மணி இருக்கு இல்லையா, அதில் கொத்துக்கிடுங்க. ரெண்டு மணி. மறுபடியும் இந்த பக்கத்தில் இருக்கிற மணி. இப்போ இடது கை ஒயரில் 2 மணி. இப்போது பின்பக்கத்தில் 2 மணி இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற முதல் மணி. சரி, இந்த சைடு மணியிலம்மா அப்படியே வரிசையாக பக்கத்து மணியில் தான் கோத்துட்டு வரணும். இப்போது பின்பக்கம்
அந்த 6 மணியில் பின்பக்கம் 2 மணி இருக்குல்லம்மா, அதில் கோக்கணும். முதல்ல 1 மணியில் கோத்துக்கோங்க. இப்போ அடுத்த பக்கத்தில் இருக்க மணி. ஒரே ஒரு சின்ன இது, நம்ம இப்போ இந்த காலுக்கு முன் போர்ஷனில் 2வது போட்டோம் இல்லைங்களா, நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டோமா. நம்ம 2வதாக போட்டோம் இல்லைம்மா, அதில் மேல் ஒயர்லேயே தான் கோக்கணும். நான் முதல்ல மேல் மணி ஒயர்னு தான் சொன்னேன், ஆனால் அப்புறம் பிரிச்சுட்டு இல்லை வலதுக்கே ஒயர்னு சொல்லிட்டேன் ஞாபகம் இல்லாமல். மேல் ஒயர்லேயே தான் கொடுத்து அப்போ இப்படி வரும் ஒயரு இந்த சைடு மணியில். ஓகேவா? இப்போ இதே ஒயரை
இந்த மணியில் கொத்துக்கிட்டுங்க. ரெண்டு மணி. வரும் இல்லைம்மா, ஞாபகம் இருக்கலாம். கிருஷ்ணர் கால் போடும்போது வந்தா போலியே. ஓகேங்களா? இப்போது இதே ஒயரை மணி கோக்காமல் இந்த சைடு மணியில் கோக்கணும். கோத்துட்டு இந்த இடது கை ஒயரில் 2 வெள்ளை மணி கோக்கணும். வந்த ஒயரை இந்த பக்கத்து மணியில் கோக்கணும். இந்த சைடில் இருக்கிற ஒரு மணிலையும் கோக்கணும். ஒரு மணி ஜாயினிங். இப்போ இந்த பக்கத்தில் கோத்து இந்த சைடில் இருக்கிற மணி ஒயர் கோத்துக்கணும். இப்போது ஒரு மணி கோக்கணும், ஜாயினிங் மணி.
இப்போ இந்த மணியில் மணியே கோக்கக்கூடாது, ஒயரை மட்டும் கோர்த்து முடிச்சு போட்டுக்கணும். கொஞ்சம் உங்களுக்கு இது என்ன, நீங்கள் கிருஷ்ணர் பாதம் பார்த்துருங்கம்மா. இது கரெக்டாக சொல்லிகிட்டே வந்தேன், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன், தெரியுது. நான் அதை இது பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, 3ஆவதாக கோக்கக்கூடாது, சைடில் மணி கோத்துட்டு 2 மணியை கோக்கணும். அதை சொல்லலை நான். வேற அப்படின்னா ஆகுறது, நான் 2 இந்த ஒயரை இங்கே வர போல ஆயிடுச்சு, அதுதான். வேறு ஒன்றும் இல்லை. 2ஆவது ரோ வந்து இந்த முடித்த உடனேவே பக்கத்து மணியில் கோத்து 2 மணியாக கோக்கணும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டேன், அதுதான் நான் தப்பு பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா? ஓகேவா? இதுதான். இப்போது கை ஜாயின் பண்ணலாமா. கையெல்லாம் 2 கையும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்று வந்து 5 ஒயரும் இந்த சைடு, மறுபடியும் முன் பக்கமாக வருது 6 போட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ இந்த பக்கம் 5, இப்படி 6 போட்டு வந்திருப்பீங்க இல்லையா? இப்போ இந்த 2த்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணணும்மா. ஒரு சிலர் ஆஞ்சநேயருக்கு போட்டிருப்பீங்க, ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இது நம்ம இப்போ போடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த ஒயர் எங்கே இருக்குது? இந்த கையினுடைய வெளிப்பக்கத்தில் இருக்குது. இப்படி வருது இப்படி 4 அந்த இது மாதிரி இப்படி வருது. அதில் உடம்பை பார்த்தா போல் இருக்கிற போர்ஷனில் இல்லை, வெளிப்பக்கம் இருக்கிற மணியில் 2 ஒயர் இருக்குது இல்லையா? இந்த கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒயரில் ஒரு வெள்ளை மணி கோத்துக்கிடுங்க. இதே இந்த பக்கம் கையில் வெளிப்பக்கம் மேல் பக்கமாக இருக்குது இல்லையா? இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா இது அவுட் சைடு தெரியுது இல்லையா? அதில் இதை ஒரு மணி இருக்குது இல்லையா? அதில் இந்த ஒயரை கோருங்க. இப்போ ஒரு மணி 2த்துக்கும் ஜாயினிங். பார்த்துக்கிடுங்க. இந்த மேல் பக்கம் மணியில் இது இருந்தது, மணியில் ஒயர் இருந்தது, அதே போலயே இப்போ இப்படி வரும். ஃபேஸுக்கு நேராக வரா போல் இருக்கும் பாருங்கள். அப்படி கையை மடித்த உடனே அந்த பக்கத்து மணி. பாருங்கள், இந்த கையில் 2 கையும் இப்படி போட்டிருக்கோம்மா, சரிங்களா? 2 கையும் இப்படி இருக்குது. இந்த கையில் ஒயர் எங்கே இருக்குதுன்னா கீழ்ப்பக்கம். இப்படி கையை வச்சோடனே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கீழே ஒரு மணி, இந்த 4 மணியில் கீழ்ப்பக்கமாக ஒரு மணி தெரியுது இல்லையா? அதில் இந்த ஒயர் இருக்குது. இந்த வலது பக்கம், அதாவது உடம்பு பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு மணி கோத்துக்கிடுங்க. ஓகேவா? இப்போது அதே போலயே இந்த கையில் பாருங்கள், இப்படி கீழே வருதா?
நான் முதல்ல இந்த சைடுன்னு சொல்லிட்டேன், ஏன்னா இப்படி வைக்கும்போது பார்த்தா சைடு மாதிரி தெரிஞ்சதும்மா, அதனால தான். அது தப்பு. இங்கே பாருங்கள், யோ கீழ்ப்பக்கம் வருது இல்லைங்களா, அந்த மணியில் விடுங்க. இப்போ 2 ஒயருக்கும் ஒரு ஜாயினிங் மணி. நல்லா இழுங்க. இப்போ இழுத்த உடனே உங்களுக்கே தெரியுது பாருங்கள், 1 2 3 மணி. இந்த ஒயரை இந்த மணியில் விடணும். அதாவது மேல் பக்கம். அதே போலயே இப்படி வந்து இப்படி எல் மாதிரி வருதுல, மேல்மணி. இப்போ ஒரு மணி. ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், இந்த ஒயரில் 2 3 மணி கொத்துக்கிடுங்க. இந்த ஒயரில் 3 மணி. மூணாவது மணியில் இந்த ஒயரை விட்டுடுங்க. இப்போ கீழே வந்த ஒயரை இதோ இப்போ 2 மணி. ரெண்டு மணி. இப்போ 1 2 இந்த கையில் 1 மணி, 3 மணியாக கொக்கணும். ஓகேவா? மூணாவது மணியில் இந்த ஒயரை இப்படி விட்டு எடுக்கணும். வந்த ஒயரை இதோ இதில் விட்டு இங்கே முதல்ல எங்கே இருந்தது இல்லையா, அதுலேயும் விடணும். 1 மணி கொக்கணும். ஒரு மணி. இப்போது இந்த ஒயரில் மேலே இருக்கிற ஒயரில் 4 மணி கொடுங்க. 1 2 3 4.
இந்த இந்த ஒரு மணியில் 2 மணி. இப்போ 2 மணி மட்டும் கோக்கணும். சைடில் 5 மணி வரும். நமக்கு நேரம் இருக்கிறதுல 4 மணி டைமண்ட் வரும். இப்படி கை கூப்பி இந்த மனம் எப்படி இருக்குது இல்லையா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 3 மணி. 3 மணியை கோத்து ஒயரை முடிச்சு போட்டுருங்க. சரிங்களா? 1 ஒரு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் இந்த மணி கோக்காமல் இந்த மணியில் ஒயரை மட்டும் கோத்து முடிச்சு போடுங்க. அப்போ தான் கை நல்லா ஜாயிண்டாகி குப்பினா போல் இருக்கும். ஓகேங்களா? முதல்ல ஒரு முடிச்சு ஆனால் போட்டுன்னுடுங்க. இதில் இப்போ இப்படி பார்க்கும்போது கை அப்படி குப்பிக்கிட்டு இருக்கிறா போல் இருக்கும். சரிங்களா? இப்போது பொம்மையை முடிச்சாச்சுமா. என்ன அன்றைக்கி மாதிரி ஜாயினிங்க எப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் இன்னொரு மரம் போடலை, இன்னொரு பொம்மைக்கு கை நான் போடலை. அதனால் எந்தெந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் அதே போல் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இந்த பொம்மையை இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிடுங்க. மரம் இலை உங்கள் இடது கை பக்கம் இருக்கும்படி வச்சிங்கன்னா, ஒரு பொம்மையை இந்த மரத்து பக்கம் இப்படி நிற்க வைங்க. இந்த பொம்மையிலே எத்தனை மணி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 மணி இருக்குது இல்லையா? சைடில் 2, இந்த சைடில் 2, இப்படி 2ன்னு. அதுக்கு ஏற்றா போல் 8 மணி. இதோ பாருங்கள், 2. இந்த மரத்துக்கு ஒரு லைன் விட்டுடுங்க. விட்டுட்டு இல்லைன்னா இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மரத்துக்கு கிட்ட இடிக்கும்னா இங்கே இந்த ஒரு லைனை விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு லைனை விட்டுடுங்க. 2ஆவதுல வருது இல்லையா? அங்கே ஏறக்குறைய இந்த மரத்தை எட்ஜுக்கு எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த மரம் எட்ஜில் வருதா? இந்த மரத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்குமா? 1 2 3 4 5 6 7 மணி நம்ம விட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? அந்த 7 மணி என்னென்னா 1 2 கேப்பு மரத்துக்கிட்ட, இந்த 2 இங்கே பேலன்ஸ் பண்ணி இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு. இது பாருங்க, இந்த 2 இந்த 2 இந்த 2 சைடு வருது பாதத்துக்கு பின் சைடு. அதே போல் முன்ன 2 மணி. நான் ஒயராப்ப மாதிரி கூத்து மட்டும் காட்டுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அது போடாத இது போட்டேன்னா எனக்கு இதுவாகும். அதுக்காகத்தான் நான் ஒரு சின்ன ஒயரை எடுத்து ஒரு மணியில் கோத்தனா கூட அந்த 4 ஸ்கொயர் எப்படி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டீங்க இல்லையா? இந்த காலில் இருக்கிற இந்த மணியில் கோத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு மணியில் ஓகேங்களா? இப்போ இதில் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குதா? இதை மணியை ஒன்று கோத்துக்கிறோம். நான் ஒயிட்டே சும்மா போட்டு காட்டுறேம்மா உங்களுக்கு. ஓகேவா? இப்போது பொம்மையை ஜஸ்ட் இப்படி நிற்க வச்சிங்கன்னா, நிற்க வச்ச உடனேவே அதுக்கு நேரம் எந்தது பாருங்கள். இதோ ஒயர் சின்னதாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு வந்துடும். குச்சியில் எடுத்து காட்டுறேன் நான் மணியை. பாருங்கள், இப்படி இப்படி கூக்கிற ஒயரு. இதோ 1
இது பாருங்கள், 1 2 3 4வது மணி. இந்த 4வது மணி இது எப்படி வருது பார்த்தீங்களா? 1 2 3 4வது மணி. இந்த 4க்கும் இந்த 5 மணிக்கும் மரத்திலிருந்து வந்ததுன்னா 1 மணியை விட்டுட்டு 1 2 அது உங்களுக்கு இங்கே இடிக்குன்ற தொட்டு தான் நான் 2 மணி விட சொன்னேன். மரம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ப்ரௌன் கலரு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஒரு க்ரீன் இருக்கா, இந்த 2 க்ரீனை விட்டுடுங்க. இந்த 2 க்ரீன்லையும் ஜாயின் பண்ணணும். அப்போது இது 1, நான் பின்னு வைக்கிறதுலேருந்து சொல்கிறேன், 1 2, ஓகேவா? இந்த பக்கம் 3 4 5 6 7 8 இந்த பாதம் இங்கே நிற்கும் இப்படி, ஓகேங்களா? இப்போ அதே போல் இந்த பாதத்தை 1 மணி, இந்த காலிலிருந்து 2 மணி விட்டுடணும். இந்த பாதம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ எங்கே வரும்? 1 2ன்னா இங்கே இந்த 2 வரும் இல்லையா? அப்போது 3 4 இல்லை, இந்த இடம், ஓகே? 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது மணிக்கு நேர 1 2 3 4வது மணி. நான் கோத்தால் கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் நம்பர் கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த மணியில் கோத்தீங்க மேடம்னு உங்களுக்கு டவுட்டு வரும். ஏன்னா நான் இப்படி வச்சுருவேன், வச்சு எனக்கு ஈஸியாக ஒயர் தெரிஞ்சு நான் கிட்ட எடுத்துகிட்டு போய் இப்படி கோத்துருவேன். ஆனால் நான் கிட்ட எடுத்துக்கும் போது உங்களுக்கு எந்த மணியில் நான் கோத்தேன்றது தெரியாது. அதனால தான் நான் உங்களுக்கு கவுண்டிங்லேயே சொல்கிறேன். இப்படி பொம்மையை வச்சோன்னு சொன்னால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது மணி. 11வது மணியிலிருந்து 1 2 3 4வது மணி. இந்த 4வது மணியில் லெஃப்ட்டு பாதம், ஓகேவா? இது எப்படி, ரைட்டு பாதம் எப்படி, இப்படி நிற்கணும். ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஞாபகமாக நம்ம காளிங்க நடத்துகிற கிருஷ்ணருக்கு கொடுத்தா போலியே, இதோ அந்த ஃப்ளோருக்கும் இந்த பாதத்துக்கும் வர கேப்பில் இப்படி குச்சியை கொடுத்து வைங்க ஸ்டிஃபாக. இப்போ ஒரு இப்படி ஜாயின் பண்ணோம்னா இப்படி ஒரு உயரம் வரும் தானே மணி கொடுத்து ஜாயின் பண்ணும்போது, அந்த ஜாயினிங்கில் இப்படி ஒரு குச்சியை உடச்சி கொடுங்க. அப்போ இப்படி நிற்கும் ஸ்டிஃபாக. இல்லைன்னா அந்த இடம் கேப்பாக இருக்கிற தொட்டு பொம்மை இப்படி இப்படி ஆடும். சரிங்களா? இதுதான். இப்போ அதே போல் நான் உங்களுக்கு இடம், நான் இன்னும் இந்த மரம் இந்த பக்கம் போடலம்மா, அதனால தான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதே போல் இங்கே போட்டிருப்பீங்க, இங்கே விட்டா போலியே 7 மணி விட்டு, அதில் இன்னொரு பொம்மை இங்கே வரும். இப்போது அதாவது அந்த மரம் விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த பொம்மை வரணும். இதை பாருங்கள், பார்த்தீங்களா? ஓகேவா? மரம் எங்கே விழுந்திருக்குதோ அதுக்கு பக்கத்தில், அந்த வேர் பக்கத்துலேருந்து இப்படி 2 பொம்மையும் நிற்கும், ஓகேவா? மற்றபடி கிருஷ்ணர் தான் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணிக்கிறேன் இல்லையா? இப்போ ஓரல் இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இங்கே இப்படி ஜாயின் பண்ணிங்க. என்ன இல்லைன்னா இந்த மரம் கீழே விழுந்துட்டு தொட்டு நீங்கள் கிருஷ்ணரை ஜாயின் பண்ணி, உங்களுக்கு உரல் ஜாயின் பண்ண வேண்டாமா? பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏன்னா மரம் இப்படி நின்றுடுது, உரல் கண்டிப்பாக இங்கே வராது. இப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிருஷ்ணரை ஜாயின் பண்ணிவிடுங்க. கிருஷ்ணரை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பொம்மையை ஜாயின் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பொம்மை ஈஸியாக இருக்குதுன்னா அதை முதல்ல ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது பொம்மை சைடில் தானே வருது, பிரச்சனை இல்லை. சரியா? இங்கே எப்படி இது பாருங்கள், இப்போ உங்களுக்கு வச்சு காமிச்சோன்னா தெரியும், ஓகேவா? இது இங்கே இப்படி ஜாயின் பண்ணுவோம். கிருஷ்ணரை ஏற்கனவே அந்த கிருஷ்ணரை ஜாயின் பண்ணியிருப்பீங்க இந்த கையில் இல்லையா? இந்த கையில் இங்கே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போது இந்த மரம் இங்கே இருந்துடும். மரத்துக்கு நடுவில் இந்த உரல் வச்சுருங்க. இந்த இலையை தள்ளிட்டு உரலை ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. என்ன, இந்த உரலுக்கு ஒயரை கொடுத்து நம்ம முதல்ல இப்படி துணி கட்டியிருப்போம் இல்லையா, குழந்தைக்கு கயிறு போட்டு கட்டியிருப்போமே, அதுவே போதும். மரத்துக்கு நடுவில் இப்படி தான் இருக்குது, உரல் வராது. சரிங்களா? இந்த நூல் இந்த மணி இங்கே கோத்து இப்படி கட்டுறமே கயிறு மாதிரி, அது டைட் ஆகிடும் கிருஷ்ணரோட சேர்ந்து. அப்போ இந்த உரல் பாட்டுக்கு எப்படியே இருக்கும். சரிங்களாம்மா? ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஜாயின் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கிருஷ்ணர் ஃபேஸ் 2வும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது என்னன்றதை நான் யோசனை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஏன்னா ஒன்று போடலான்னு நினச்சா அதுக்குள்ளே வேறு ஒன்று வருது, அதனால் நான் எதுவும் சொல்லலை. என்ன
இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் கால்னால் உங்களுக்கு டவுட் இருந்திருக்கும். நான் கொஞ்சம் முதல்ல ஒன்று சொல்லி மாற்றிட்டேன்ப்பா, தெரியுது, சாரி. ஆனால் நீங்கள் அந்த இதை பார்த்துக்கிடுங்க. இப்போ பாருமா, நிற்க வச்சுருக்கிறேன் பாருங்கள். வெறுமை நிற்க வச்சுருக்கேன், ஜாயின் பண்ணாத எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு மரத்துக்கிட்ட பண்ணுறதுக்கு இல்லைன்னா மரத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணர் பக்கத்தில் கூட கேப் அதிகமாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பண்ணி நடுங்க. மரம் இடிக்குதுன்னா இங்கே இந்த மரம் போட்டுருங்கிற உரலை மட்டும் நடுவில் இப்படி வச்சுருங்க. இந்த இடத்துல கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க, கிருஷ்ணர் கை கிட்டேருந்து. ஓகேங்களா? அவர் கிருஷ்ணரை வணங்குறா போல் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு பொம்மை வச்சுருங்க. சரிங்களாம்மா? பண்ணிவிடுங்கம்மா. ஓகேங்களா? ஃபேஸ் 2 முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ வெரி மச். அழகாக எல்லோரும் போட்டுட்டு என்னன்னு எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.